வணக்கம். இந்த வீடியோ பதிவு மூலம் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிற பேசிக் ஐசிடி ட்ரெய்னிங் ஹைடெக் லேப் வழியாக நடைபெற இருக்கிற ட்ரெய்னிங்க்கான டே 1க்கான செல்ஃப் லேர்னிங் வீடியோக்கான லிங்க்கை வந்து பார்க்கலாம். ப்ளஸ் வந்து என்னென்ன டாபிக் வந்து நீங்கள் செல்ஃப் லேர்னிங் வீடியோவில் வந்து பண்ண போகிறீங்கிறத வந்து இந்த வீடியோ பதிவு மூலம் எளிமையாக பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா டீச்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எம்இஸ் வழியாக செல்ஃப் என்ரோல் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து பார்த்தோன்னா மிடில் ஸ்கூல் அந்த மாதிரி அதாவது ஹைஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா ஹைடெக் லேப் இருக்குது. ஸோ மிடில் ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா ஹைடெக் லேப் இல்லாதனால நம்மளுக்கு வந்து நியரிங்காக இருக்கிற ஸ்கூலை வந்து செலக்ட் பண்ணியிருப்போம். அந்த செலக்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு டே ட்ரெயினிங் அட்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ரெயினிங்கில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நடைபெற்றிருக்கு. இந்த செல்ஃப் லேர்னிங் வீடியோக்கான டாபிக் மட்டும் இந்த வீடியோ பதிவு மூலம் பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபரிங் த டேட்டா ஃப்ரம் த மொபைல் டு தின் கிளைண்ட். அதாவது உங்களுடைய மொபைலில் இருக்கிற டேட்டாஸை வந்து பார்த்தோன்னா நீங்கள் எப்படி வந்து தின் கிளைண்ட்டுக்கு வந்து மாற்றுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே வந்து நம்ம மொபைலில் இருக்கிற டேட்டா வந்து பார்த்தோன்னா டேட்டா கேபிள் வழியாக யூஎஸ்பி போர்ட்டல் டேட்டா கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா அந்த டேட்டா கேபிள் வழியாக வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ஏதாவது ஒரு ஃபைலோ ஒரு பிக்சரோ ஒரு இமேஜஸோ ஒரு டாக்குமெண்ட்டோ வந்து பார்த்தோன்னா நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் தின் கிளைண்டில் வந்து பார்த்தோன்னா யூஎஸ்பி டேட்டா கேபிள் வழியாக இதில் வந்து பார்த்தோன்னா குத்திட்டு மொபைலில் குத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதில் வந்து டேட்டாஸ் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாங்கிறது வந்து ஒரு வீடியோ பதிவு வந்து போட்டிருக்காங்க. ரெண்டாவது டாபிக் வந்து பார்த்தோன்னா ஹவு டு கனெக்ட் யுவர் கம்ப்யூட்டர்ஸ். பொதுவாக வந்து பார்த்தோன்னா நம்ம கம்ப்யூட்டர் வந்து பேசிக் என்னென்னா மவுஸ் எப்படி கனெக்ட் பண்ணுவோம், கீபோர்டு எப்படி கனெக்ட் பண்ணுவோம், ஸ்பீக்கர் எப்படி கனெக்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்னென்ன கேபிள்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அடுத்தது செல்ஃப் லேர்னிங் வீடியோ. இது வந்து பார்த்தோன்னா செகண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த டாப்பிக்கில் வந்து சொல்லுவாங்க. இதுக்கான லிங்க் வந்து பார்த்தோன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கான லிங்க் வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு எஸ்சிஆர்டி வழியாக வந்து பார்த்தோன்னா இந்த பயிற்சி வந்து யூடியூப் லிங்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் மூலியமாக தான் வந்து பார்த்தோன்னா இந்த டாபிக் வந்து எடுக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா மூணாவது வந்து எனேபிளிங் யூனிகோட் இன் தின் கிளைண்ட். அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த தின் கிளைண்டில் வந்து நம்ம எப்படி தமிழில் வந்து எப்படி டைப் பண்ணுறது. நீங்கள் அதில் வேர்டு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி வந்து நம்ம தமிழில் எளிமையாக டைப் பண்ணி மாணவர்களுக்கு வந்து எப்படி அழகாக சொல்லிக் கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா நார்மல் கம்ப்யூட்டரில் நம்ம நிறைய சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவோம். மொபைலில் வந்து பார்த்தோன்னா நிறைய தமிழ் டைப்பிங் ஆப்பு வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அது மூலமாக நம்ம டைப் பண்ணுவோம், வாய்ஸ் டைப்பிங் கொடுப்போம். ஆனால் கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தோன்னா இந்த அழகி ஃபாண்டெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக டைப் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு யூனிகோட ஃபாண்டு வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் எப்படி தமிழ் டைப்பிங் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா அந்த வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஆல்ரெடி இன்ஸ்டால் இருக்குது. அதை வந்து எப்படி வந்து பார்த்தோன்னா லாங்குவேஜுக்கு கொண்டு வந்துட்டு அதில் எப்படி டைப் பண்ணுங்கிறத இந்த தேர்டு வீடியோக்கான செல்ஃப் லேர்னிங் வீடியோ லிங்க்கு. அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக வந்து பார்த்தோன்னா மாணவர்களுக்கு வந்து எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதில் டைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு சில வேர்டு ஒரு 10 வார்த்தைகளோ ஏதோ ஒன்று டைப் பண்ணிவிட்டு அவங்க வந்து அனுப்ப சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து தின்கிளைண்டில் ஈஸியாக யூனிகோட் ஃபாண்ட் வச்சு டைப் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா ஐசிடி அதே டே 1க்கு வந்து செல்ஃப் லேர்னிங் வீடியோ. 4வது வீடியோ என்னென்னா தமிழ் டைப்பிங் இன் தின் கிளைண்ட். அதாவது வந்து பார்த்தோன்னா அந்த யூனிகோட் ஃபாண்டை வந்து நீங்கள் எப்படி கொண்டு வரணும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் எப்படி தமிழ் டைப்பிங் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா ஏஎம்எம்ஏ அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதுலேயும் அம்மானு வந்து மாறும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு 10 வேர்டு வந்து நம்ம எளிமையாக டைப் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா 5th செல்ஃப் லேர்னிங் வீடியோ என்னென்னா கிரியேட்டிங் த ஃபோல்டர்ஸ் அண்டு சேவிங் த ஃபைல்ஸ் இன் தின் கிளைண்ட். அதாவது ஒரு ஃபோல்டர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதா. அதுக்கப்புறம் அந்த கிரியேட் பண்ண ஃபோல்டரில் எப்படி வந்து ஒரு இமேஜஸோ ஒரு ஃபைலோ வந்து எப்படி சேவ் பண்ணி அதுக்குள்ளே போடுவீங்க. அதாவது தின் கிளைண்டில் வந்து பார்த்தோன்னா எப்படி ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து அதனோட ஃபைல்ஸ் வந்து எப்படி போடணுங்கிறத வந்து பார்த்தோன்னா இது 5வது வீடியோ. கட்டாயமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.